கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குங்கள். பெற்றோரை இழந்த குழந்தைகளின் படிப்புச் செலவை காங்கிரஸ் ஏற்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தொலைபேசியில் கூறினர் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக அவதூறாக விமர்சித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸிடம் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேசும்போது, ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுகவை சேர்ந்த 40 எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் பேசியிருந்தார். சபாநாயகரின் பேச்சு அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலர் பாபு முருகவேல் சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பின் மனுவுக்கு எண் வழங்கி விசாரணை எடுக்க முதன்மை செஷன்ஸ் நீதிபதிக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பாபு முருகவேல் மனு தாக்கல் செய்தார். மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லீலேஷ் சுந்தரம், முதன்மை செஷன்ஸ் நீதிபதி முன் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது என்றார். இதையடுத்து புகாரை கோப்புக்கு எடுத்து சட்டப்படி நடவடிக்கையை தொடர முதன்மை செஷன்ஸ் நீதிபதிக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் அதிக மழை பொழிவால் அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் போலீசார் அபாய ஒலி எழுப்பி குளித்துக் கொண்டிருந்த பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று திருமணம் செய்து பாலியல் தொல்லை கொடுத்த கார்மெண்ட்ஸ் தொழிலாளிக்கு ஆயுட்காலம் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை அருகே வானகரத்தில் போதைக்கு அடிமையான மகனை அடித்து கொன்று சடலத்தை எரித்ததாக தந்தை மற்றும் சகோதரர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் திட்டமிட்டு அரசியலாக்கி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் இறந்தவர்களைப் போன்று கள்ளக்குறிச்சி சம்பவத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திசை திருப்பவில்லை. மாவட்ட ஆட்சியரை மாற்றியதுடன் காவல் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்துள்ளார். சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை திட்டமிட்டு அரசியலாக்கும் நோக்கில் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தவறான கண்ணோட்டத்துடன் அணுகுகின்றன. அதில் அக்கறை இருக்குமானால் அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். கள்ளச்சாராயம் விற்றவர்கள் அதிமுக, பாஜகவினராக இருக்கலாம் என செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும், அந்த சம்பவம் குறித்து முழுமையாக கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அங்கு சென்று அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. ஆனால் அந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க அக்கட்சி தயாராக இல்லை என்றும் RS பாரதி கூறியுள்ளார். சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் அனைவருக்கும் இரத்தத்தில் ஆல்கஹால் கலந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கான பரிசோதனையை கட்டாயம் மேற்கொள்ளுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த அறிவுறுத்தலை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் ஒன்றியம் சாஸ்தாவிநல்லூர் ஊராட்சியில் திட்டப்பணிகளை மேற்கொள்ள துணைத் தலைவர் ஒத்துழைக்க மறுப்பதாக கூறி தலைவரும் 7 உறுப்பினர்களும் தங்களது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூரை அடுத்த சோழமாதேவி ஊராட்சிக்கு உட்பட்ட அமிர்தராயன் கோட்டை காலனி தெருவில் சிமெண்ட் சாலையின் நடுவில் உள்ள
மின் கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மேலும் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக கடந்த ஜனவரி முதல் மார்ச் காலாண்டில் 60 லட்சத்திற்கும் குறைவான விலை கொண்ட வீடுகளின் விற்பனை இந்தியாவின் 8 முக்கிய நகரங்களில் 4% சரிந்துள்ளதாக சந்தை ஆய்வு நிறுவனமான ப்ரோஃப் ஈக்விட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க முக அங்கீகார தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்களை தேர்வறைகளில் பொருத்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது. மத்திய அரசால் நடத்தப்படும் நீட், நெட் போன்ற தேர்வுகளில் முறைகேடு சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து UPSC இந்த முடிவை எடுத்துள்ளது.